அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சில நேரம் நம்ம கவலையை யாருக்கிட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. நம்ம வெளியில எல்லார்கிட்டயும் ஸ்மைல் பண்ணிட்டு இருப்போம், ஆனா உள்ள ரொம்ப வருத்தமா இருப்போம். யாருக்கும் தெரியாம சைலண்டா அழுகுவோம். உங்களுக்கும் இந்த மாதிரி ஆகியிருக்கா? அப்படி உங்களுக்கு இந்த மாதிரி ஆகியிருந்தா நான் சொல்ல போற இந்த குர்ஆன் வேர்ஸை யோசிச்சு பாருங்க. இது நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னது. என்னுடைய துயரத்தையும் கவலையும் அல்லாஹ்விடமே முறையிடுகிறேன். நீங்க மத்தவங்க முன்னாடி வேணா சைலண்டா இருக்கலாம், ஆனா நீங்க அல்லாஹ் கிட்ட பேசலாம். உங்களுக்கு என்ன வேணுங்கிறத நீங்க கேட்கலாம். நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் லைஃப்ல அவரோட மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம பிரிஞ்சாரு. வருஷக்கணக்காக அழுதாரு. மக்கள் எல்லோரும் அழுவாதான்னு சொன்னாங்க. அவருக்கு பார்வையும் போச்சு. பட் அந்த பார்வை போனாலும் அவர் பண்ணது ஒரே விஷயம் தான், அல்லாஹ்வை நம்பினாரு. அவரோட அந்த கண்ணீருக்கு ரிசல்ட்டா அல்லாஹ் அவரோட மகனையும் திருப்பி கொடுத்தான், பார்வையும் திருப்பி கொடுத்தான். சோ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் இதுல இருந்து? அல்லாஹ் உங்க கவலைய இக்னோர் பண்ண மாட்டான். நீங்க இப்ப வேணா கிணறுல விழுந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மாதிரி இப்ப இருப்பீங்க, ஆனா அல்லாஹ் ஒரு நாள் உங்களை எஜிப்தோட லீடரா ஆக்குற மாதிரி ஒரு பிளான் வச்சிருப்பான். உங்க ஒவ்வொரு டிராப் கண்ணீரும் அல்லாஹ் கிட்ட வேல்யூவா இருக்கு. அதை யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் நம்ம கூட க்ளோஸா தான் இருக்கான். யாருக்கு புரியலனாலும் பரவாயில்ல, உங்களோட சைலண்ட் பிரேயர்ஸ் அந்த அல்லாஹ்வுக்கு புரியும். ஒன்னே ஒண்ணு நான் சொல்லிக்கிறேன், எந்த வழிக்கு அப்புறமும் ஒரு பெரிய சந்தோஷம் காத்துக்கிட்டு இருக்கு. அந்த சந்தோஷத்துக்காக பொறுமையா இருங்க. அல்லாஹ் பிளேசஸ் எவ்ரிதிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. இன்ஷா அல்லாஹ் உங்க எல்லாரையும் அடுத்த ஒரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.